ரெட்ரோ படம் வெற்றியடைய கவுஹாத்தி காமாக்யா கோயில்ல சூர்யா ஜோதிகா சுவாமி தரிசனம். நடிகர் சூர்யா நடிச்ச ரெட்ரோ படம் மே 1ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய நிலையில நடிகர் சூர்யா தன்னோட மனைவி ஜோதிகா கூட அஸ்ஸாம் மாநிலத்துல குவாஹாத்தியில இருக்கக்கூடிய காமாக்யா கோயில்ல சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. அந்த போட்டோக்கள் தான் இப்போ இணையத்துல வெளியாகி இருக்கு. போன வருஷம் சிறுத்தை சிவா இயக்கத்துல ரொம்ப பெரிய பொருட்செலவுல கங்குவா படம் வெளியாச்சு. இந்த படத்துல திஷா பதானி, பாபி தியோல், கார்த்தி, யோகி பாபு, நட்டி இந்த மாதிரியானவங்க நடிச்சிருந்தாங்க. ஞானவேல் ராஜா தயாரிச்ச இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பேசின ஞானவேல் ராஜா இந்த படத்துக்காக சூர்யா கடுமையா உழைச்சிருக்காரு. படம் நிச்சயமா 2000 கோடி வசூல் பண்ணும். பேன் இந்தியா அளவுல அதிகமா பேசப்படக்கூடிய படமா கங்குவா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா கங்குவா படம் வெளியான முதல் நாள்லயே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. கதையே இல்ல, ஒரே சத்தம் அப்படின்னு அடுத்தடுத்து வந்த விமர்சனத்தால படம் வெளியான சில வாரத்திலேயே தியேட்டர்ல இருந்து தூக்கப்பட்டுருச்சு. 500 கோடி செலவுல எடுக்கப்பட்ட படம் 200 கோடி கூட வசூல் பண்ணாம தோல்வி திரைப்படமா மாறிப்போச்சு. இத பத்தி கருத்து தெரிவிச்சிருந்த நடிகை ஜோதிகா, படத்தோட முதல் 20 நிமிடங்கள் மட்டும்தான் சரியா இல்ல, மத்தபடி படத்தை இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறது ஏன் அப்படின்னு தெரியல. படத்துக்காக நிறைய பேர் கடுமையா உழைச்சிருக்காங்க. படமும் தனித்துவமா தான் இருக்குது. கங்குவா படத்துக்கு கிடைச்ச மோசமான விமர்சனங்கள என்னால ஏத்துக்கவே முடியல. ஊடகங்கள் நிச்சயமா செயல்படல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத தொடர்ந்து நடிகை ஜோதிகா தன்னோட கணவர கூட்டிக்கிட்டு கர்நாடக மாநிலத்துல இருக்கக்கூடிய கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோயில்ல சண்டி யாகம் நடத்தினதாகவும் சொல்லப்படுது. சண்டி யாகம் அப்படிங்கிறது வாழ்க்கையில தடைகள் விலகவும் எதிரிகளை வீழ்த்தவும் இந்த யாகம் நடத்தப்படும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. இந்த நிலையில சூர்யா அப்புறம் ஜோதிகா ஜோடியா அஸ்ஸாம் மாநிலத்துல இருக்கக்கூடிய குவாஹாத்தியில இருக்கிற காமாக்யா கோயில்ல சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோக்கள ஜோதிகா தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காங்க. இந்தியாவோட பழமையான இந்த கோவில் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்ல ஒண்ணு. இந்த கோயிலுக்கு உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள்ல இருந்தும் யாத்ரிகர்கள் அப்புறம் பக்தர்கள் வந்து வணங்கிட்டு போறது வழக்கம். அப்படி சக்தி வாய்ந்த காமாக்யா கோயில்ல கணவன் மனைவி 2 பேரும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துல உருவாயிருக்கக்கூடிய ரெட்ரோ படத்துல சூர்யா, பூஜா ஹெக்டே, ஜோஷு ஜார்ஜ், ஜெயராம், நாசர், பிரகாஷ் ராஜ், சுஜித் சங்கர், சுவாசிகா, சிங்கம்புலி, கருணாகரன், நந்திதா தாஸ் மாதிரியான பல பேர் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை 2D என்டர்டைன்மெண்ட் அப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள் இணைஞ்சு தயாரிச்சிருக்கு. இந்த படம் மே 1ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த படம் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யா, ஜோதிகா 2 பேருமே காமாக்யா கோயில்ல சுவாமி தரிசனம் பண்ணி மனமுருக பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க.